எல்லோருக்கும் வணக்கம். நாம ஹிந்தி மொழியில இருக்க முக்கியமான இடைச்சொற்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி போன வீடியோல ஒரு 5 இடைச்சொற்கள பார்த்தோமோ, அதே மாரி இந்த வீடியோல ஒரு 5 இடைச்சொற்கள பார்ப்போம். இந்த வார்த்தைகள் தெரியாம கண்டிப்பா உங்களால ஹிந்திய வந்து ஃப்ளூயன்ட்டா பேச முடியாது. நீங்க பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலோ, நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல என்ன வார்த்தை போடணும்? இதுக்கு முன்னாடி, இதுக்கு பின்னாடி, கீழ அப்படிங்கிற மாரி வந்துச்சுன்னா என்ன மாரி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாம தடுமாறி நின்றுக்கலாம். ஆனா, அந்த இதுக்கெல்லாம் ஆன்ஸரா வந்து இந்த இடைச்சொற்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ கவனமா பாருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம 5 இடைச்சொற்கள பார்ப்போம். அத பயன்படுத்தி அடுத்து வர்ற வீடியோக்கள்ல வந்து அந்த இடைச்சொற்கள் எப்படி வாக்கியங்கள்ல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ முதல் இடைச்சொல் வந்து கே நீச்சே கீழே. கே நீச்சே அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். கே சாம்னே அப்படின்னா எதிரில், ஆப்போசிட். கே சாம்னே எதிரில். கே ஆகே முன்னால் இல்லாட்டினா அடுத்த. கே ஆகே முன்னால் அடுத்த. கே பீச்சே பின்னால். கே பினா அதை தவிர்த்து இல்லாமல். கே பினா அப்படின்னா அதை தவிர்த்து இல்லாமல். கே நீச்சே அப்படின்னா கீழே. கே சாம்னே அப்படின்னா எதிரில். கே ஆகே அப்படின்னா முன்னால் இல்லாட்டினா அடுத்த. கே பீச்சே அப்படின்னா பின்னால். கே பினா அப்படின்னா அதை தவிர்த்து இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வார்த்தைகள் முதல் தடவை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா வாக்கியங்கள்ல இத யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி உங்களுக்கு உணர்வு வரும். சரிங்களா? ஸோ இந்த வார்த்தைய ரிப்பீட்டடா பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல வாக்கியங்கள்ல எப்படி இந்த வார்த்தைய யூஸ் பண்றாங்கங்கிறத பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.